அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் ஜீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். குட்டி குட்டியாக நம்ம பிச்சு அதை எப்படி ரிங் முறுக்கு மாதிரி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு பூண்டு, இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். நம்ம 1 கப்பு கிரீன் கிராம் எடுத்து வச்சிருந்தோம். அதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி தண்ணி கொதி வந்த உடனே முதல்ல அதை ஆட் பண்ணோம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த கிரீன் பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகம், உப்பு அண்ட் கொஞ்சம் வெங்காயம் அண்ட் கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனாக குக் பண்ணோம். அதை அப்படியே தூக்கி நம்ம இங்கே கிரீன் கிராம் அந்த முறுக்கு வேக வைக்கிற மாதிரி இருந்துச்சுல்ல அதில் போட்டோம். அதை போட்டதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச பப்பட் இதை வச்சிட்டிங்க அப்படின்னா இதோட பிளேட்டிங் ஓவர்.